ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடரும் திருப்பம். அடுத்தடுத்து கைதாகும் அரசியல் கட்சியின் பிரமுகர்கள். நேருக்கு நேர் துப்பாக்கியை காட்டி மிரட்டல். ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய சிறைக்குள் தீட்டப்பட்டதா சதித்திட்டம் அப்படிங்கிற கோணத்திலையும் காவல்துறையினர் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்களாம். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காங்கிரஸ் நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய கட்சியான பகுஜன் சமாஜினுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி சென்னை பெரம்பூர்ல இருக்கக்கூடிய அவருடைய வீட்டு வாசல்ல வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இதையடுத்து இந்த கொலை சம்பவம் தொடர்பாக ரவுடி ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி பொன்னை பாலு, திருவேங்கடம், ராமு, ஹரிஹரன், ஹரிதரன், மலர்கொடி, அஞ்சலை உள்ளிட்ட 21 பேர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டார்கள். இதுல சிலர் காவல்ல எடுத்தும் விசாரிக்கப்பட்டு இருக்காங்க. இந்த நிலையில ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர்ல சுட்டுக் கொல்லப்பட்டார். ரவுடி ஆற்காடு சுரேஷனுடைய கொலைக்கு பழி தீர்க்க ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதாகவும் பல கோடி ஸ்கிராப் தொழிலில் ஏற்பட்ட போட்டி காரணமாக அவர் கொலை செய்யப்பட்டதாகவும் பல்வேறு தகவல்கள் பரவிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகி கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த வழக்கிலேயே இதுக்கு முன்னாடி திமுக, அதிமுக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ், தேமுதிக அப்படின்னு இத்தனை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் கைது செய்யப்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து அவர்கள் அந்த கட்சியிலிருந்து பதவி நீக்கமும் செய்யப்பட்ட நிலையில எஞ்சியிருந்த கட்சியான காங்கிரஸ் நிர்வாகியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல இவருக்கு முக்கிய தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் தற்போது வெளிவந்திருக்கு. பிரபல ரவுடியான நாகேந்திரனுடைய மகன், அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகியுமான அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆயுள் தண்டனை கைதியான ரவுடி நாகேந்திரன் இப்போ சிறையில் இருக்காரு. இந்த நிலையில ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் அருளோட அஸ்வத்தாமனுக்கு தொடர்பு இருந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதுக்கப்புறம் தான் அஸ்வத்தாமனிடம் போலீசார் விசாரணை நடத்திட்டு இருந்தாங்க. இதுல சோழவரம் அருகே மோரை பகுதிகளிலும் தொடர்பான பிரச்சனையில ஆம்ஸ்ட்ராங்கோட அஸ்வத்தாமனுக்கு முன்விரோதம் இருந்ததா சொல்லப்படுது. அப்போ அஸ்வத்தாமன் ஆம்ஸ்ட்ராங் கிட்ட நேருக்கு நேரா துப்பாக்கியை காண்பித்து மிரட்டியதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது குறித்து போலீசார் இன்னுமே தீவிரமா விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அஸ்வத்தாமனின் தந்தையான ஆயுள் தண்டனை கைதி நாகேந்திரனுக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு போலீசார் சந்தேகம் தெரிவித்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே பரோலில் வந்த நாகேந்திரன் அஸ்வத்தாமனுடனான பிரச்சனை குறித்து ஆம்ஸ்ட்ராங்கை கூப்பிட்டு பேசியதாகவும், ஆனால் அதற்கு ஆம்ஸ்ட்ராங் பிடிகொடுக்கவில்லை அப்படின்னும் போலீசார் விசாரணையில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய சிறையில் சதித்திட்டம் தீட்டப்பட்டதா அப்படின்ற கோணத்துல போலீசார் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல 21 பேர் இதுவரை கைது செய்யப்பட்ட நிலையில இப்போ தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகி அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இதன் மூலம் கைதானவர்களினுடைய எண்ணிக்கை 22 உயர்ந்திருக்கு.